මේ අප්‍රේල් මාසේ 21 වෙනිදාට නැවත පාස්කු පහරේ දිනය සිහිපත් වෙනවා. අපි බොහෝ දුරට අපේ අපරාධ පරිශීලන දෙපාර්තමේන්තුව විශ්වාසතරමින් තිබෙනවා. අප්‍රේල් මාසේ 21 වෙනිදාට පෙර ඒට වගකීතු සැලකිතු කණ්ඩායමක් ලිදරව් කරනවා. ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கா அவர்கள் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை முன்னிட்டு நிறைய இடங்களில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பாராளுமன்ற தேர்தல் காலங்களாக இருக்கட்டும், சகல தேர்தல் பிரச்சாரங்களையும் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கா அவர்களால் நிறைய வாக்குறுதிகள் நாட்டு மக்களுக்காக வழங்கப்பட்டது. இந்த வாக்குறுதிகளில் பல இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படையலை அப்படின்னு சொல்லி மக்கள் தற்போது விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நிலையில தான் இதே மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் முக்கிய குற்றவாளிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று 6 மாதங்கள் கடந்த நிலையில் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு நபருமே இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை. இது தொடர்பில் அதிகமாக விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் சரி, பத்திரிகைகளாக இருக்கட்டும் சரி, தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் சரி, நிறைய இடங்களில் மக்களாலேயும் ஊடகவியலாளர்களாலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் நேற்று நடைபெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கா அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு இடையில இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்கப்படும், யார் அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வளமையான தேர்தல் வாக்குறுதிகள் போலத்தான் இந்த விடயமும் அமைந்து விடுமா அப்படின்னு சொல்லி தற்போது மக்கள் விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் உறுதிபட நேற்றைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு சிலர் இலங்கையில் ஆட்சியை கைப்பற்றதுக்காகத்தான் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாகவே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. நிறைய ஆட்சிகள் இதுக்கு பிறகு நடைபெற்றாலும் இந்த ஆட்சி கால பகுதிகளில் குற்றவாளிகள் எவருமே கைது செய்யப்படவில்லை. இந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிற முகமாகத்தான் கடந்த ஆட்சியாளர்கள் செயற்பட்டிருந்தார்கள். முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி யாருமே கைது செய்யப்படவும் இல்லை. முக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே சிக்கவில்லை. இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் நடைபெற்று உண்டு. அதுக்கு பிறகு கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார். அந்த காலப்பகுதியாக இருக்கட்டும் சரி, கோத்தபாயவினுடைய காலப்பகுதியாக இருக்கட்டும் சரி, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காலப்பகுதியாக இருக்கட்டும் சரி, எவற்றிலேயுமே இந்த குற்றவாளிகள் யார் என்ற விடயம் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இது ஒரு கொடூரமான தாக்குதல். பல மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வழிபாட்டுக்காக சென்ற பல மக்கள் அநியாயமாக இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய வெளிநாட்டு பிரஜைகள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இலங்கையின் முக்கியமான வருமானத்தை தருகின்ற சுற்றுலாத்துறை கூட பாதிக்கப்பட்டிருந்தது. இப்படி நிறைய பிரச்சனை இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதலால் இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. இப்போ ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த ஆட்சியை கைப்பற்றதுக்கு கூட இந்த ஒரு விடயமும் பின்னணியில் இருந்ததென்றே சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் யாருமே கைது செய்யப்படவில்லை, நீதி வழங்கப்படவில்லை என்பதனை ஆண்ட்ரோகுமார திசாநாயக்கா அவர்கள் நிறைய இடங்களில் சுட்டி காட்டியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் கூட நிறைய தடவை சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகள் அனைவருமே உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லியிருந்தார். அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதுக்கு முன்னர் தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் எல்லாவற்றிலையுமே தான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த ஏப்ரல் குண்டுவெடிப்பு தாக்குதல் சூத்திரதாரிகள் அனைவருக்கும் தக்க தண்டனை வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ நேற்று நடைபெற்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வருகின்ற ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு இடையில் தன்னால் இந்த முக்கிய குற்றவாளிகள் யார் என்ற விடயம் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரங்கள், அதாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் போலத்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காகத்தான் ஜனாதிபதி அவர்கள் இப்படி ஒரு விடயத்தை முன்வைக்கின்றாரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் வருகின்ற ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு இன்னும் கொஞ்ச கால பகுதி தான் இருக்குது.
இந்த காலப்பகுதிக்கு இடையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் இந்த ஆட்சியில வந்து முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் வெளிப்படுத்தப்படுவார்களா, அல்லாட்டி தொடர்ந்தும் இந்த விடயம் மூடி மறைக்கப்படுமா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இலங்கை என்ற இந்த நாடு மிகவும் நாசமாக போனதுக்கு முக்கிய காரணமே இந்த இனப்பிரச்சனை தான். இனவாத கருத்துக்களால் தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆட்சியை வந்து அமைத்திருந்தார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வருகின்ற எல்லாருமே இனவாத கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பி அதைத்தான் தங்களுடைய ஓட்டுகளாக வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நீண்டகால வரலாறு இதை எங்களுக்கு வெளிப்படுத்துது. அந்த அடிப்படையில் தான் மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கட்டும், இல்லாட்டி கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், எல்லாருடைய காலப்பகுதியிலையும் வந்து மிக குறிப்பாக இந்த இனவாத கருத்துக்களை, அதாவது தமிழ் மக்களையும் சிங்கள மக்களையும் பிரிப்பதை நோக்கமாக கொண்டு அவர்களை பிரித்து அந்த இனவாத தீயை பற்ற வைத்து அவற்றின் ஊடாக தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி கொண்டிருப்பவர்களாக பலர் வந்து இருந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விமல் வீரவன்ச, உதய கம்பின்வேல போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இனவாத கருத்துக்களை வந்து இடைவிடாது பரப்பி கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய காலப்பகுதியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஞானசார தேரர் அப்படின்னு சொல்லி பல தேரர்களும் வந்து தமிழ் மக்களை இந்த நாட்டினுடைய இரண்டாந்தர பிரஜைகள், அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து வந்தேறு குடிகள் அப்படின்னு சொல்லி நேரடியாக விமர்சிக்கும் அளவுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய இனவாத கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக பேசி அடிப்படையில் சிங்கள மக்கள் மத்தியில் இதை விதைச்சு அவர்களின் மனதிலையும் வந்து ஒரு குரோதத்தை ஏற்படுத்துகிற விதமாக அவர்கள் தொழிற்பட்டு வந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு கொஞ்ச காலமாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் இந்த இனவாத கருத்துக்கள் வந்து கொஞ்சம் குறைவடைந்திருந்தாலும் இப்போ மீண்டும் வந்து இப்படி விமல் வீரவன்ச, உதய கம்பின்வேல, சரத் வீரசேகர போன்றவர்கள் வந்து தங்களுடைய இனவாத கருத்துக்களை தற்போது மீண்டும் கதைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்போ புதிதாக பதவியேற்ற இந்த அரசாங்கம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் அப்படின்னு சொல்லி பலரும் நம்பியிருந்தார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 6 மாதங்கள் கடந்து விட்டது. தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய வகையில் இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்னர் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா நகர்களில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் வந்து தமிழ் மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வழங்கியிருந்தார். தமிழ் மக்களுடைய காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளினுடைய விடுதலை போன்ற விடயங்கள் பற்றி வந்து அவர் வெகுவாக தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறார். 3/2 பெரும்பான்மை, அதாவது அவர் நினைத்த விடயங்களை சாதிக்கக்கூடிய பெரும்பான்மையும் வந்து அவரிடம் தற்போது இருக்குது. ஆனால் அவர் கூட இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சாதகமாக பரிசீலிக்கின்ற வகையில் எந்த விதமான நடவடிக்கைகளையும் வந்து இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் தற்போதும் இந்த இனவாத கருத்துக்கள், அதாவது தமிழ் மக்களை வந்து இந்த நாட்டினுடைய வந்தேறு குடிகளாக சித்தரிக்கின்ற இனவாத கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில் தான் இப்போ திஸ்ஸ விகாரை தொடர்பில் விமல் வீரவன்ச அவர்களால் வந்து ஒரு காத்திரமான கருத்து அப்படின்னு சொல்லி சிங்கள மக்கள் மத்தியில் வந்து விதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது இந்த வடக்கினுடைய, அதாவது திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள எல்லா காணிகளுமே சிங்களவர்களுடையது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் கள்ள உறுதியை முடிச்சு தான் அந்த உறுதியின் அடிப்படையில் தான் அவர்கள் தற்போது போராட்டம் நடத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் தன்னுடைய இனவாத கருத்துக்களை சிங்கள மக்கள் மத்தியில் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டிலையும் உண்மையிலேயே இந்த உறுதி பொய்யா இல்லையா என்பதை செக் பண்ணக்கூடிய சகல ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இந்த கால பகுதியில் கூட சிங்களவர்களை ஏமாற்றுகின்ற விதமாக விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டினை வந்து ஊடகங்கள் மத்தியில் முன் வச்சிருக்கிறார். இந்த காணிகள் எல்லாமே சிங்களவர்களுடையது, தமிழர்களால் வேண்டுமென்றே இந்த சிங்கள மக்களுடைய காணிகளை வந்து அபகரித்து தான் தற்போது இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது. இந்த காணிகள் எல்லாமே, அதாவது திஸ்ஸ விகாரையை சூழ உள்ள எல்லா காணிகளுமே பல நூற்றாண்டு காலமாக சிங்களவர்களுடையது, அதாவது பௌத்த மதத்துக்குரியது, அந்த திஸ்ஸ விகாரைக்குரியது. இது பல நூற்றாண்டு காலமாக அங்கே சிங்கள பௌத்தர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி தற்போதும் அவரால்
மீண்டும் இனவாத கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருந்த பயம் இப்போ அனைவருக்கும் இல்லாமல் போட்டது அப்படின்றே சொல்லலாம். என்னென்னு சொன்னால், மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டு பலரும், அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் இனவாத கருத்துக்களை தற்போது பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சி காலங்களிலும் இந்த இனவாத கருத்துக்களை பரப்பித்தான் சிங்கள மக்களின் வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். மீண்டும் அதே மாதிரி இனவாத கருத்துக்களை பரப்பி தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்த பலர் முனைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதுகின்ற ஒரு அடிப்படையைத்தான் இந்த விமல் வீரவன்ச அவர்களுடைய கருத்தினை கூடி பார்க்க முடிகின்றது. இப்படி தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்குமாக இருந்தால், மீண்டும் பழைய ஆட்சியாளர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே இருந்த நிலைமைதான் அன்ரோகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி முடிவடையும் வரையும் இருக்கத்தான் போகுது. நாடு முன்னேறுவதற்கான வாய்ப்பினை இழக்கத்தான் போகுது. எனவே தான் இந்த இனப்பிரச்சனை என்ற ஒன்று தீர்க்காத வரை, இனவாதம் என்ற ஒரு விடயத்தை கதைக்காமல் இருக்கும் வரை இந்த நாடு முன்னேறுவதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம். நன்றி.